Hi, hello and welcome guys. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது FullTankVlogs. நான் உங்கள் பிரேம்குமார். I'm just 22. என்னடா FullTankVlogs சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? GS Vlogs அப்படின்ற நேம் வந்து பல சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து ஈஸியாக நம்ம நேம் சொல்ல முடியல அப்படின்ற காரணத்தினால FullTankVlogs அப்படின்னு மாற்றியாச்சு. நீங்களே மகாபலிபுரம் வீடியோவில் பார்த்துருந்தா கூட தெரியும், நம்ம GS Vlogsனு சொல்கிறப்ப அவங்க குல்ஃபின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோட ரெக்வஸ்ட்னால தான் GS Vlogs அப்படின்ற நேமை வந்து FullTankVlogs அப்படின்னு மாற்றியாச்சு. என்னதான் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் என்னோடய சேனலில் வியூ பண்ணுற எல்லாருமே ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. என் கண்டென்ட்டை வந்து எப்படியாவது பார்த்துடுறாங்க, டிலே ஆகுமே தவிர, ஆனால் எல்லாருமே ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி மேலும் மேலும் நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டாக வந்து ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தேனி அண்ட் கேரளா பார்டர் சுற்றி நிறைய இடங்களில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இருக்கும். நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து நான் சீரியஸாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 பார்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வரும். இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடியில் வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோம்பையிலேருந்து போடி கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி நிறையா ஸ்பாட்ஸ் வந்து போடியில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கூட ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் எப்படின்னா நமக்கு கொடைக்கானலில் ஃப்ரெண்டானார் மதன் மூலமாக. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:38 ஆகிடுச்சு. நான் இப்போ கோம்பையிலேருந்து கிளம்பிட்டேன். இங்கேருந்து ஒரு 22 மினிட்ஸில் நான் அங்கே போகணும். அப்போ தான் ஒரு 6 o'clock போல் அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பிளான் எப்படி வச்சுருந்தேன்னா 4:30க்கெலாம் கோம்பையிலேருந்து கிளம்பி 5 o'clock வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி வச்சுட்டு, அங்கேருந்து அவர் கிளம்புறதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம்னா சன்ரைஸ் பார்த்துடலாம். போடிமெட்டு ஏறுறப்ப சன்ரைஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ணி போகலான்னு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா 4:50க்கு சடனாக வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா மழை பெஞ்சு டக்குன்னு நின்றுச்சு. உங்களுக்கு ரோடு பார்த்தாலே வெட்டாக இருக்கும். என்னென்னா அந்த டைமில் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா சம்மரைன்னு விழுந்துச்சு, சடன்னு விழுந்துச்சு, ரொம்ப வேகமாக விழுந்ததுனால ஸ்டார்ட் பண்ண முடியல. இல்லைனா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போயும் ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சதுனால சன்ரைஸ் கொஞ்சம் டிலே ஆக சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி 6:20க்கு சன்ரைஸ் போட்டுருந்துச்சு வெதரில். மேபி கொஞ்சம் டிலே ஆனால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேல லைட்ஸ் எதுவுமே இருக்காது மேக்ஸிமம். அதனால் நான் போயிட்டு போடி ரீச் ஆகிறப்ப அவர் மீட் பண்ணுறப்ப நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போடி வந்து படாத பாடுபட்டேன். இந்த சந்தா அந்த சந்தான்னு தெரியாமல் பயங்கரமாக கடுப்பாயிடுச்சு. இவர் தான் ஞானசேகர். நாங்கள்லாம் கொடைக்கானலில் ஃப்ரெண்டானோம் மதன் மூலமாக. இப்போ அப்படியே இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போடிமெட்டு கிளம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போகலாம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து டேரெக்டாக நேராக போனோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் குரங்கணிக்கு ஒரு 10 kilometers. கரெக்டாக வந்து லெஃப்ட்டில் போனோம்னா ஒரு 63 kilometers மூணாறு. இதுதான் போடிமெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து தான் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போடிமெட்டை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம். போடிமெட்டு பார்த்திங்கன்னா 20 kilometers தான் மொத்தமாக போட்டிருக்குது. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே ஹில்லு தான். நீங்கள் போகிறப்பே வந்து நமக்கு ப்ளஸ் என்னென்னா இப்போ சன்ரைஸர் ஆகிட்டுருக்குது. ஏற்கனவே அந்த மவுண்டைன் பின்னாடி சூப்பராக தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். இந்த சைடு வழியாக கேரளாவுக்கு ஒரு பார்டர் இருக்குது. நம்ம இது வழி போகிறதுனால கொச்சினுக்கு போகலாம். நம்ம பார்த்தீங்களா காடமம் சிட்டி டு ஹனிமூன் சிட்டியா சூப்பராக இருக்குது. ஒரு இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்து 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாறை கரெக்டாக நடக்கும். அவரே சொல்லிட்டாரு. அதே தான். மேலே ஏறிடலாமா இந்த பாறைக்கு அந்த பக்கம் போவோம் எஜ்ஜுக்கு. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு இப்படி தான் போகணும். வேறு லெவலில் இருக்குது.
பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த இடம் பார்த்து அதெல்லாம் ஓகே ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட்டேவும். இதெல்லாம் பண்ணாமல் வாழ்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ வந்துட்டு இடம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. காற்றெல்லாம் அடித்தா கவுந்துருவேன். ஓ சேஃபா ப்ரோ. ஆஹா இறங்குற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே. அங்கெல்லாம் உட்காந்தா வேற லெவலில் இருக்கும். கீழே பார்க்கறது தான் ரோட பாருங்க சூப்பராக இருக்குது ப்ரோ. இதுவே ஒய்டாங்கல். இதுக்கு மேலே எங்கிட்ட நான் காட்டுறது. ஓ இது ப்ரோ. ஹெல்மெட்டோடய போயிருக்கலாமே பேசாத. இடிச்சிருக்கோம். ஆமாம் அது ஒன்று. அப்படி கீழே தரட்டா மேலேருந்தே. ஃபோன் வேறு இருக்குது அதுதான் பார்க்குற மாதிரி. ஓகே சூப்பர். ப்ரோ அப்படியே டேஞ்சர்னாலும் டேஞ்சரில் தான் ப்ரோ அழகு இருக்குது. அழகு இருந்தாலே ஆபத்து இருக்குமே. ப்ரோ இன்னைக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வரல ப்ரோ. எக்ஸு ஹெல்மெட்டில் கழட்டவே வேணாமே. இப்போ நாங்கள் அங்கே போய் நான் உங்களுக்கு நல்லா வியூ காமிச்சிருப்பேன். ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதில் வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஏறுற மாதிரி படி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே இருந்துட்டு நீங்கள் வியூ பார்க்குறது நல்லது. ஏன்னா அங்கே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. இங்கேருந்து அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான டாஸ்க்கு. இது வழி போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு கிளம்புறது நல்லது. ஏன்னா இதிலேருந்து பண்ணுறது சேஃபு. ஒரு ரைடு வரணும்னா ப்ராப்பராக வந்து பெர்ஃபெக்டாக கொண்டு போகணும். ஏதாவது ஒரு சின்ன இன்ஜுரி நடந்தாலுமே அந்த ரைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்டே போயிடும். அதனால் இட் இஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டட். யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. நம்ம அப்படியே போய் கண்டினியூ பண்ணுவோம். இது வழியா ஏறணும். இதெல்லாம் நிறுத்தி கேட்க மாட்டேன் ப்ரோ. எங்கேயுமே கார்ல கேட்பாங்க ப்ரோ. போலீஸ்காரங்க என்னை நிறுத்தவே மாட்டாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ப்ரோ இங்கே ஸ்டாப் பண்ணி. ஏன்னா இங்க வரமாடி போடி. இதுக்கப்புறம் நான் போனா கேட்பாங்க. போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகணுமா? மூணார் ரோடு. சும்மா அப்படி போயிட்டு அப்படின்னு நான் வரலாம். டைம் இருக்கு. நம்ம இங்கே டீ குடிச்சிட்டு எங்கே ப்ரோ? வேலை ஏற்றி எடுத்துட்டா பிரேக் டைம். வெல்கம் டு கேரளா. இதாக பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஒரு செக்கிங், இங்கே ஒரு செக்கிங். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தமிழ்நாடு செக் போஸ்ட். இப்போ பார்க்குறது கேரளா செக் போஸ்ட். அப்படியே போய் பிரேக். என்ன கண்டு தெரியலையே. நம்பரும் 6 மணி தான் இருக்குது.
நாங்கள் இதில் வர்ற வழியில் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கேமரா மூடியை கழட்ட மறந்துட்டேன். கடைசியில் மண்டை மேலே அந்த கொண்டையை மறந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ 360 வீடியோவாக நான் போட்டுடுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. மரமெல்லாம் பார்த்திங்களேன் வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஹைட்டாக வளராமல் பாதியாக மலர்ந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கோஸ்ட் கை மாதிரி தான் இருக்கும் எல்லா இடமும். அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாமே தேயிலை எஸ்டேட் தான் இந்த பார்த்திங்களா. அதுக்காக தான் இந்த குட்டி குட்டி மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே மிளகு கொடி அப்படியே படர விட்டுருக்காங்க. அதில் நல்லாவே இருக்குது. எந்த பக்கம் ப்ரோ இது பேசாமல் போயிட்டுருக்குது. நேரத்துக்கே ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் தொட்டிருக்கோம். அது பேசாமல் போகுது. இறக்கத்தில் நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் வேறு வழியில் பெட்ரோல் விலை வேறு பயங்கரமாக கூடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, மிச்சம் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் பெட்ரோல் ஒரு வண்டி ஆனில் இருந்துட்டு என்ன கண்டிஷனில் போகுமோ அதே ஸ்பீடாக ஆஃபில் இருக்கப்போ போகுது. அதனால் மேக்ஸிமம் இந்த இடத்துல ஆன் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்க. இப்போ நம்ம கரெக்டாக குரங்கணிக்கு போகிற ரூட்டில் இருந்து லாஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ண பார்த்து சொக்கநாதர் கோயில் 3 கிலோமீட்டர்ஸ், பிச்சாங்கரை 6 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம அந்த 2 ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். இது பார்த்து மேலே போயிருந்தோம்னா நமக்கு அப்படியே குரங்கணிக்கு போகிற ரூட்டு. அப்புறம் இந்த பாலம் தானே அது. அரே வா, ரொம்ப நேரம் வெயில் காலம்னால தண்ணி கம்மியாக. ஆனால் தண்ணி எப்பயுமே இருக்கும் ப்ரோ, ஒரே இடத்துல காய்ச்சி இருக்கும். ஆனால் அந்த தண்ணி நல்லா தான் இருக்கும். அந்த குளிச்சுக்கிட்டு இருக்கேன். மூவிங் வாட்டர் தான் பாருங்களேன், இன்னும் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இது நல்லா ஃபேமிலிக்கு ஏற்ற இடம். வீட்டில் இருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து இல்லை இறங்குறதுக்கு ஏதாவது பாதை இருக்குங்களா? இந்த பக்கம் பிரிட்ஜு ரைட்டில் இருந்து வரணும். அந்த சைட்லேருந்து இறங்கி பரவாயில்ல வரலாம். ஃபேமிலியெல்லாம் வந்து இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் பேசாமல் ஸ்மூத்தாக உட்காந்துட்டு அந்த சைட்லலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். தண்ணி இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு. அதுவும் பாருங்களேன், குழந்தைங்களோட விளையாடுறதுக்கும் ஏற்ற மாதிரி இடம் தான். ரொம்ப சிம்பிளாக சின்ன இடமா இருக்குது. இங்கெல்லாம் தாராளமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட மாட்டாங்க. அப்படியே பொறுமையாக அப்படியே ஸ்மூத்தாக நடந்து போகலாம். அந்த பக்கம் பைக்கில் நிப்பாட்டிட்டு உள்ளே கூட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம இங்கேயே நிப்பாட்டி வேணால் தண்ணியிலே நடந்து நம்ம போகிற இடத்துக்கு போகலாமா? வண்டி நிறுத்திட்டா அது இது வழி எவ்வளோ தூரம்? ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடக்கிற மாதிரியா? அது எதுக்குன்னா நீங்கள் தண்ணியில் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. ஓகே, அந்த மாதிரி டைம் ஆகிடுமே. திருப்பி ரிட்டர்ன் வேறு வரணும்ல நான் வண்டி எடுக்கிறதுக்கு. படகுனே பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். புரியல. இதெல்லாம் நடந்து போகிற மாதிரி. வண்டியில் போய் முன்னாடி நிப்பாட்டிட்டு அப்படியே இறங்கி போகும். எவ்வளோ தூரம் வண்டி போவாங்க? பாதி தூரம். சரி வாங்க பார்த்துடலாம்.